சொல்லுங்க, வெயில் காலத்துல என்ன பண்றீங்க? வெயில் காலத்திலே மகாநதி ஷூட்டிங் கூப்பிட்டுறாங்க. கொடை புடிக்கிறாங்களா, ஐஸ் வாட்டர் குடுக்குறாங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க ரோடா திரிஞ்சு ஷூட்டிங் பண்ணுவோம். என்னடா இவ்வளவு அவங்க எந்த அளவுக்கு ரோடா தெரிய வைக்கிறாங்க சார். ஒரு ஷூட்டிங்ல இப்படி ரோடா தெரிஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? அந்த அளவுக்கு ரோடா தெரிய வச்சு பிரச்சனை இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் சுத்துறோம். கேங்கா கேமராவை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எலெக்ஷன் சீசன் அப்படிதான் இருக்கும். நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்ன போயிட்டு இருக்கு? நான் வந்து வாழ்க்கையோட உட்காந்து ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. வாழ்க்கையோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சார் இது ஏதோ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீ பயப்படாத, பயப்படாதடா. வினிஷா, நான் சுட்டுமொழி சுடரேன்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? நம்ம விஜய் டிவில தான். பிஸியா இருக்கீங்க. 3 மணிக்கு போடுறாங்க. என்ன கதை இது? என்ன கதை அந்த படத்தோட? ரொம்ப புதுசா இருக்கும். நீங்களே கேளுங்க. சொல்லுங்க. சாம்பார் ஆப் எனக்கு நான் வந்து ஜெயில்ல இருப்பேன். ஹீரோயினை போலீஸ் ஆக்குறீங்க, இல்ல வேலைக்காரி ஆக்குறீங்க, இல்லன்னா தூக்கிட்டு போய் ஜெயில்ல போட்டுறாங்க. ஒரு நியாயம் வேணாமாடா? ஓகே. இப்போ இன்னொரு ட்விஸ்ட். ஜெயில்லயே வந்து எனக்கு பாப்பா போகுது. அட பொம்மால.